பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்கிறது என்பதைத்தான் இங்கே தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உண்மையாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் உத்தரவு கொடுக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து நமக்கு பதில் உத்தரவு கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு பதில் உத்தரவு கொடுத்து இதுவரையிலும் நீ அறியாத காரியங்கள், உன்னுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். மாத்திரமல்ல, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், உன்னால எட்டி பிடிக்க முடியாத பெரிய காரியங்கள் எல்லாம் நான் உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவ்வளவுதான். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் உத்தரவு கொடுத்து நாம் அறியாத எட்டாத காரியங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில நமக்கு அறிவிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று தாவீது எழுதுகிறார். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா இக்கட்டுகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். மாத்திரமல்ல, அவரை முழுமையுமாய் நம்பும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தப்புவித்து நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவரை எப்படி சொல்லுகிறார்? எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவன். நாம் நோக்கி கூப்பிடுகிற தேவன் யார்? எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். ஆகவே தான் நான் தைரியமாய் அவரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒன்றை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். நான் எதையும் செய்ய போவதில்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் கூப்பிடுவோம். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். மாத்திரமல்ல, ஆபத்து நேரத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிப்பது மாத்திரமல்ல, நம்மை கனம் பண்ணுகிற தேவன், கனப்படுத்தி உயர்த்தி வைக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில ஆபத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை கனப்படுத்துவார். ஆகவே ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவன். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரையிலும் நடக்காத காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். உண்மையாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, நம்பிக்கையோடு கூப்பிடும் பொழுது, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இங்கே அழகாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களிலே எப்படி இதற்காக நாம் ஜெபிப்பது, எப்படி இந்த காரியத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்வது என்று நாம் திகைத்து தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது, நாம் அதை குறித்து அறியாமல் இருக்கும் பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆகவே தான் ஆவியானவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாய் செயல்பட்டு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பிதாவோடு வேண்டுதல் செய்கிறார். மாத்திரமல்ல, நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது எப்படி வேண்டுதல் செய்கிறாராம்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த காலை வேளையில உற்சாகமாய் காணப்படுவோம். அநேக நேரங்களிலே நாம் தடுமாறி போகும் பொழுது, அவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். நமக்கு துணை செய்யும்படிதான் ஆண்டவர் தேற்றரவாளனாகிய ஆவியானவரை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று தாவீது எழுதுகிறார். என் இருதயம் தொய்ந்து போகும் பொழுது, நான் சோர்ந்து போகும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அந்த நேரத்தில் நீர் எனக்கு உத்தரவு கொடுத்து எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு கேட்கிறார், எனக்கு எட்டாத உயரம் அந்த கன்மலை, அந்த கன்மலையில் என்னை நீர் கொண்டு போய் விடும் என்று. ஆகவே இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்மை மேன்மையாக உயர்த்துவார். எட்டி பிடிக்க முடியாத உயரமான கன்மலையில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில பல சூழ்நிலைகளிலே நீங்கள் மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்த்த கனம் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம், மேன்மை உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த காலை வேளையில எட்டாத உயரங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். நீங்கள் அடைய முடியாத உயரங்களில், மேன்மைகளில் உங்களை நடத்துவார். ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். ஆகவே நான் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் அவர்கள் எட்ட முடியாத உயரங்களிலே அவர்களை நீ தூக்கி நிறுத்தப் போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. கனப்படுத்த போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அறியாத எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் அறிவிக்கப் போகிறீர், அதற்காக நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.